இன்றைக்கு எங்களுடைய பயணம் வந்து தொடங்குது. முதலாவதா போற ஒரு வெளிநாட்டு பயணம். நேசமணி போயிட்டு வரட்டா? என்னடா ஒரு நிதி நிறுவனத்தில் நான் வேலை செய்யறேன். மனநிலையே ஒரு மாறுற மாதிரி இருக்கு. பஸ் எல்லாமே வந்துட்டு இதில் ஜேஜிபி நிற்கிறவர். ஹலோ வணக்கம். எங்களோட இந்த பயணத்தில் இணைஞ்சு கொள்றது யாருன்னு பார்த்தீங்கண்டா இவையெல்லாம் இணைஞ்சு கொள்றேன். வணக்கம். என்னடா இதில் பெரிய பட்டியலோட வந்துக்கிறீங்க? அடுத்த முறை ட்ரிப் விட்டுட்டு போகிறது ஒரு சின்ன கவலை தான். என்ன பிரச்சனைடா வந்து இதுக்கு கூட்டிக்கொண்டும் போயில. இது அந்த ஓடுறது என்ன சரியா 1 மணி இங்கால எல்லாமே இருக்கு. திரும்பி திரும்பி பார்த்தேன், சரிஞ்சு பார்த்தேன். அந்த பேக் கொண்டு நானும் டப்புன்னு கண்ணாடியில் பார்த்துட்டு உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திடுங்க. வெயிட்னு இருக்கலாம். நாங்கள் தங்க போகிற ரூம் வந்து நித்திர வர மாட்டேன்றது ரூமில் நான். அதனால் பக்கத்தில் எங்கேயாவது அவசரமாக ஒரு பயணங்கள் வரைக்க இப்படியான சில சிக்கல்களும் ஏற்படும். இங்கே அழுப்பி ஒரு 5 வா. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். ஒரு ராப் பொழுது எங்களுடைய வீட்டை இருந்து என்னடா பேக்கெல்லாம் எல்லாம் கட்டியிருக்க கொழுவி இருக்கிறேன்னு பார்ப்பீர்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைக்கு எங்களுடைய பயணம் வந்து தொடங்குது. யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிறோம் பயணத்துக்காக. பெருசாக ஒரு லக்கேஜுமே கொண்டு போயில்லை. ஒரு 4 ஜோடி உடுப்பு, அதோட இந்த பேக், இதுதான் என்னுடைய ஹேண்ட் லக்கேஜாக வந்து இருக்க போது. பின்னால் கொழுவி இருக்கிறது வந்து லக்கேஜ். சிலவில் அதே கூட ஹேண்ட் லக்கேஜாக ஒரு 17 கிலோ கிட்ட வருமெண்டா 2 வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாப்போம் என்ன சம்பவம் நடக்குது எதுண்டு. முதலாவதாக போகிற ஒரு வெளிநாட்டு பயணம் என்ற வழியாக வந்து நானுமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு படபடப்பு ஒன்று இருக்க தான் செய்யுது. அதோட அங்கே போய் என்ன நடக்குது, என்ன விஷயம் இருக்குது, என்னுடைய முழு அனுபவத்தையும் வந்து தொடர்ந்து காணொலியாக தர போகிறோம். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு நாட்டுக்கு பயணம் செய்கிறோம். என்னென்னு தொடர்ந்து பாருங்க. அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வரும். சரி, இப்போ ஜெரின் தான் எங்களோட வர போகிறாரு. என்னடா ஜெரின் வர இல்லை வர போகிறான்னு சொல்கிறேன்னு. இல்லை வேணாம். ஆட்டோ உங்கள் லைசன்ஸ் இருக்கா? ஆட்டோ நிற்கிது, ஓடுறதுக்கு ஆள் இல்லை, லைசன்ஸ் இல்லை. அதனால் ஒரு ரைடு ஒன்று போடணும். நேசமணி போயிட்டு வரட்டா? என்னடா பாய். நேசமணி இங்கே வேறுங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சேர்த்துட்டு ஒரு டைமுக்கு வருவார். இதுவும் பக்கத்தை விட்ட அங்காள இல்லை, அவனும் தனியே இருக்கிறான் போல இருக்கு. அதான் இங்கே வர ஏதாமணி போயிட்டு வரேன். என்ன பாய், அண்ணாக்கள் பார்ப்பாங்க. உங்களை ஒருத்தருக்குமே வந்து சொல்லலை எந்த நாட்டுக்கு போகிறோம், எத்தனை நாள் ட்ரிப், எங்கே போக போகிறோம்னு சொல்லலை. ஏன்னா வந்து ஒரு என்னென்னு சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போக சரியான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கணுமென்றதால வந்து சொல்லலை. தொடர்ந்து பாருங்கள் நல்ல வீடியோஸ். இப்போ நான் புதுசாக பார்க்க வந்து அந்த அனுபவம் உங்களுக்குமே சில பேருக்கு புதுசாக இருக்கு. பார்ப்போம். இப்போ ஆட்டோவுக்கு போட்டு நாங்கள் ஆட்டோ வந்தோன்றிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மணித்தியாலம் இருக்குது பஸ்ஸுக்கு. யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் கொழும்பு பஸ்ஸில் போகிறோம். போயிட்டு தான் நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் மட்டும்தான் போகிறேன். என்னோட அங்கால நண்பர்களும் வந்து இணைஞ்சு கொள்ளினோம். அது யாருன்னு சொல்கிறேன். நானும் ஜெரின் தான் ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு முடிவு செய்தது. ஆனால் அது சரி வரையில் கூடிய சீக்கிரம் போவோம். இது ஒரு நிதி நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன். அது மூலியமாக ஒரு டார்கெட்டில் கிடைச்ச ஒரு ட்ரிப் பண்ணபடியாக, இலவச ட்ரிப் பண்ணபடியாக நான் போகிறேன். அதோட சின்ன ஒரு கவலையமாகவும் இருக்குது. சரி, அதுக்கு என்ன, அடுத்த முறை போவோம். ஆட்டோ வந்துச்சு. லொக்கேஷன் போட்டுனாங்க. இந்த லொக்கேஷனுக்கு வர்றதுக்கு சரியாக கஷ்டப்படுது. சரி, இறங்கிட்டோம். இதில் கொக்குவிலேருந்து நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்கு வந்துடுறங்கிறதுக்கு இப்போ 360 ரூபா வந்து எடுத்தாங்க. ஆனால் நேரத்துக்கு நேரம் வித்தியாசப்படுது. இதில் 12 மணிக்குண்டா 500 ரூபா 550 ரூபா அப்படியெல்லாம் போகும். ஆனால் இந்த நேரம் ஓகே, இந்த விலைக்கு, அது பெட்ரோல் விலைக்கு ஓகே. முதலண்டா நாங்கள் இப்படியான ஆன்லைன் இதுகள் இல்லாமல் யாழ்ப்பாண டவுனில் இறங்கி நல்லூர் கோயிலுக்கு போகிறோம்னாலே 500 ரூபா. கொக்குவிலண்டா ஒரு 600 700 வரும்.
இது இருக்கிறபடியாக கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ 8:30 தான் ஆகுது, இருந்தாலும் டவுனில் க்ரௌடே காணையில். இதில் ஒரு கடையில் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு முதல் கடன்களை முடிச்சுட்டு போகணுன்றக்காண்டி இங்கே நிப்பாட்டி இருக்கிறோம். மற்றது அதான் என்ன சம்பவம் பண்ணாவது கன நாளுக்கு பிறகு நாங்கள் இப்படி ஒரு பொது பயணத்தில் போகிறோம். பழமையாக நாங்கள் வேனில் போகிறபடியாக எங்களுக்கு தெரியல. ஏதாவது ஆத்திர அவசரம் என்ன நிலைச்சலத்தில் நிப்பாட்டிடுவோம். இது பஸ்ஸில் போகிறபடியாக அதுதான் அடுத்த பெரிய சிக்கல். இப்போ ட்ராவலுக்கு பிறகு ஒரே ஒரு இடத்துல என்ன நிப்பாட்டுவாங்க. 8 மணித்தியாலும் ஒரு இடத்துல என்ன இப்படி 4 மணித்தியாலும் இருக்கணும். இதில் ஏதாவது சாப்பிட்டு போகும். என்னதான் ஒரு படபடப்பா இருந்தாலுமே வந்து ஒரு இடத்துல இருந்து இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்க்க அந்த மனநிலையே ஒரு மாறுற மாதிரி இருக்கு. ஒரு என்னன்னு சொல்றது, அதாவது சொல்லி விளங்கப்படுத்த இல்லாது அந்த இடத்துக்கு ஓகேக்குதான். இதான் வந்துடுச்சு. முதல்ல சோறை சாப்பிட மாட்டோம், இப்ப சோறு. அதான் அங்க ஃபுல்லா சோறு நூடுல்ஸ் தான்டா. சோறு இருக்கும். இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நாங்கள் எந்த நாட்டுக்கு போக போகிறோம்ண்டு. சில பேர் சரியாக சொல்லியிருப்பீங்க. ஆனால் அடுத்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷூராக தெரியும் நீங்கள் சொன்ன நாடும் அதுவும் சரியானது. சாப்பிட்டு வெயில வரையே லைட்டாக வயிறு கடாம இருக்கிறாங்க. இந்த பயணம் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே பஸ்ஸில் போகிறோம்டா. கொழும்பு பஸ்ஸுக்கு கூடுதலாக ரயில்லாம் பாவிக்கிறது. அது முடிய பயணம் போகிறோம். நாங்கள் கொழும்பு போக வேண்டிய தேவை நாள் ஏற்பட்டதில்லை. ஏற்பட்டாலும் நாங்கள் ராசாத்தியில் போகிறபடியா அந்த இதை யோசிக்கிறேல. இன்றைக்கு யோசனை இங்கே தானே. இப்போ நாங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் இருக்கோம். இதில் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே தான் வந்து இப்போ கொழும்பு பஸ் எல்லாம் பெறும். இதில் ஏடிஎம்முக்கு போகணும். அங்கேயும் போயிட்டு அப்படியே போவோம். ரைட், இங்கே புதிய பஸ் ஸ்டாண்ட். இங்கே நான் வந்து இப்போ கொழும்பு பஸ் வரும். மற்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த முற்ற வழியை சுற்றி இந்த இதுகள்லாம் அடிச்சிக்கிறேன். முதல்லாம் வந்து வாகனத்தை உள்ளே கொண்டே விடலாம், இப்போ போயிடலாத மாதிரி கிடக்கு. அதோட அந்த முனியப்பர் கோயிலடி அதுலேயும் அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் அதில் நல்ல காற்றாக இருக்குது, முன்னெல்லாம் இருக்குது. மீன் இப்படி செய்யணுமென்ட்டு தெரியலை. இதுக்குள்ளே அப்படி போய் செய்கிற அளவுக்கும் இல்லை. இப்படி போட்டது சரியான ஒரு இடைஞ்சல்னு சொல்லலாம். பஸ் எல்லாமே வந்துட்டு இதில் ஜேஜிபி நிற்கிறது. ஹலோ, வணக்கம், அப்படி இருக்கீங்க? எங்களோட இந்த பயணத்தில் இணைஞ்சு கொள்வது யாருன்னு பார்த்தீங்கண்டா, இவையெல்லாம் இணைஞ்சு கொள்கிறேன். வணக்கம். என்னடா இதில் பெரிய பட்டியலோட வந்துக்கிறீங்க? வரையக்கு தானே ஏதாவது கொண்டு போய் கேட்ட வித்தியாசம். இவையெல்லாம் இந்த பயணம் ஃபுல்லாகவே தெறிக்க விட பயணமா? தெறிக்க விடுவீங்களா? சிலது கட் பண்ணிடுவோம், சென்சார் பண்ணிடுவோம். நாங்கள் கொண்டு போகிற லக்கேஜே இந்த பேக் தாண்டா. அவங்க பெரிய பெரிய லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய்க்கிறா. நாங்கள் போய்க்க எப்படி கொண்டு போகிறோம், வரைக்க பெரிய பேக் கொண்டோட வருவோம். வேண்டாம், சரி. பஸ் வந்து வெளிக்கிட போகுது, நீ வெளிக்கிடு. இந்த முன்னுக்கு நிற்குதா? ஓகே, சந்தோஷம். சந்திப்போம். சேஃப் ஆயிருங்க. அடுத்த முறை ட்ரிப். சரி, அப்படியே. ஓகே வேறு பாய். சேஃப். உண்மையிலே வந்து ஜெர்னா விட்டுட்டு போகிறது ஒரு சின்ன கவலை தான். என்ன பிரச்சனைண்டா வந்து இதுக்கு கூட்டிக்கொண்டும் போயிடலாம். இது அந்த கம்பெனி ட்ரிப் பண்ணுறபடியாக வந்து கம்பெனியில் இருக்கிற ஆக்கலாம் வரணும். மற்றது இது சடனாக வந்து பிளான் பண்ணிடுது. இது ஃபெப்ரவரிக்கு தான் இது போகிறேன்றது. ஆனால் தள்ளி இப்போ வந்து இந்த டேட்டில் வந்து நிற்கிது. அதனால் ஒன்றுமே செய்யலாது. அதில் இப்போ நாங்கள் இதுக்கு போவோம். அடுத்தது மற்ற ட்ரிப்புக்கு எல்லாம் 2 பேரும் சேர்ந்தே போவோம். ஓடுறது என்ன வெள்ளத்தை இதில் ஓராளுக்கான யாழ்ப்பாணம் டு கொழும்பு ப்ரைஸ் வந்து 3200 எடுத்து வைக்கணும். சில பஸ்ஸுகளுக்கு வித்தியாசப்படும். வேல் 3200 எடுத்து வைக்கணும். சில பேர் 2500 அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக 1 மணி இங்கால இடையில் ஒரு ஸ்டாப்பிங் கொண்டு நிப்பாட்டி வைக்கணும்.
டீ குடிக்கிறார்கள், குடிக்க சொன்னவன் ஒரு 10 நிமிஷம் வாகனம் நிற்குமென்றவன். இதுதான் முதலாவது ஸ்டாப்பிங். லைட்டாக தண்ணி விட ஆக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி குடித்தா என்ன சிக்கலண்டா சிக்கல. கண்ண நாளுக்கு அப்புறம் ஒரே இடத்துல இருக்க எல்லாமே இருக்குது. திரும்பி திரும்பி பார்த்தேன், சரிஞ்சு பார்த்தேன். இருக்கிறதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் வேனில் போய்க்காது ஏதாவது நிப்பாட்டி நடந்து தெரிய வந்தானே. ஆனால் இது ஒரே இடத்துல இருந்து இயலாது. சரி, 4:30க்கு வந்துட்டோம். அந்த பேக் உண்டு அங்கே அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு 10 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு நாங்கள் 4:30க்கு வெள்ளவத்தையில் காலடி எடுத்து வைக்கிறோம். எந்த வித சேதாரம் இல்லாமல் வந்துட்டோம். பரவாயில்லை. ஆனால் என்னென்னா தொடர்ந்து ஒரே இடத்துல இருந்து வர்றது தான் சிக்கலாகிட்டு. இப்போ நாங்கள் எங்கட வாகனத்தில் வர்றோம்னா எப்படியோ நிப்பாட்டி தான் வருவோம். இது ஒரே இடத்துல. பட் அவ்வளோ அலைச்சல் நின்று இல்லை, உடம்பு நோக்கணும் இல்லை. வந்துட்டோம். இப்போ பக்கத்தில் ரூமை பார்த்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் அந்த வெள்ளவத்தை மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ரூம் புக் பண்ணியிருக்கு. இந்த பெரிய லக்கேஜ் இருக்குல்ல, இது தூக்கி கொண்டு போகிறத விட இப்படி உருட்டுறதான் பெரிய கஷ்டம். அதனால தான் பெரிய லக்கேஜ் கொண்டு நான் ஒரே ஒரு பேக்கை மட்டும் கொண்டு வந்துக்கிறேன். 24 மத்தியாலும் ஒப்புலாம் இருக்கு போல. இது என்ன சாமான் தெரியல. அவருக்கு உள்ளே போய் பார்க்கணும் யோசிக்கிறேன். அந்த குதிரை ரேஸ் அது காசு கட்டுறது போல். இங்கே தான் புக் பண்ணியிருக்கு. நானும் டப்புன்னு கண்ணாடியில் பார்த்துட்டு போய் யார்கிட்ட இது பேர் யாரும் நினச்சிட்டு நான் தான் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திடுங்களா? இவர் நிரு சார் ஸ்பெஷலாக எதுவும் சொல்லணுமா? அது நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க, முடிகிறதுக்குள்ளே தெரிஞ்சு கொள்வீங்க. பாருங்கள் நிறுத்திருக்கலா? எத்தனை கிலோ இருக்கு? என்ன சம்பவம் பண்ண இதில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு. தராசு வச்சுக்கணும், வெயிட் இருக்கலாம். சரி வர இல்லையா? வெறும் 9 கிலோ தானே இன்னைக்கு. அப்படின்னா எங்கடையெல்லாம் சரியான குறைவாக இறங்கும் போது வெயிட்னா இருக்கலாம். 2 லிஃப்ட் இல்லையா? 2 மாடி ஏறோடவா? எத்தனை இல்லை போகிறோம். எங்கடையும் வச்சு தான் போகிறோம். 6 கிலோ தான் கிடக்கு. இங்கே வேறு நானுமே அதை கூட வர வேண்டியது. நானும் எக்கச்சக்க நிற்க வேண்டியிருக்கேன். இது ஹேண்ட் லக்கேஜ். நானும் இந்த லக்கேஜ் கிட்டத்தட்ட எக்கச்சக்கம் வர வேண்டிய 7 கிலோ 6 சொச்சம் தான் நிற்கிது. இப்போ விடிய காலமே சரியான ஒரு எக்ஸசைஸ். 2வது மாடி ஏற விட்டு தான் நல்லா இருக்குது. இது ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் தான், நல்லா இருக்குது. ஃபேமிலி ரூம் தான் புக் பண்ணினேன்னு சொன்னாங்க. சரி, இப்போ நாங்கள் தங்க போகிற ரூம் இதுதான்.
ஸோ நார்மல் ரூம் தான், ஆனால் சரியான ரேட் ஒன்று எடுத்துட்டோம். ஸோ ஒன்றும் செய்யலாது. சரி, 5 மணி ஆயிடுச்சு. நித்திர வர மாட்டேன்றது சோமரண்டு நான். அதனால் பக்கத்தில் எங்கேயாவது வாக்கிங் போவோம் ரெண்டு வந்தேன்னா, அப்படி இல்லாட்டி ஏதாவது நல்ல சுட சுட எங்கேயாவது மயிலோ இல்லாட்டி டீ ஒன்று அடிப்போம்ட்டு வந்திருக்கு. கொழும்புல அப்படி திறந்துருக்கும் இந்த நேரம். அதுவும் 5 மணி ஆகிடுச்சு. மற்றது ஏர்போர்ட்டுக்கு போகிறோன்ட்டு என்னடா அவங்க கொழும்புல வந்து நிற்கிறாங்கன்னு யோசிப்பீங்க. பிரதானமான சம்பவம் என்னென்னா வந்து எங்களுக்கு நேரடியாக இன்றைக்கு இரவுக்கு தான் வந்து ஃப்ளைட். நான் யோசித்தது என்னென்னா வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிட்டு விடிய இரவுக்கு போய் நிற்கலாம். ஆனால் அந்த களைப்போட திருப்ப எல்லாம் வேர்த்திரும் எல்லாம் கொட்டிடுமென்றதுக்காண்டி சரி கொழும்புல வந்து நின்றுட்டு நின்றுட்டு இனி இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மந்தி அதில் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் இங்கே எந்த ஏர்போர்ட்டுக்கு போகுமென்று முடிவில் தான் வந்தது. இப்போ நான் வர்றதுன்னா நான் தனி தான் வந்திருக்கணும். அவங்க இன்றைக்கு போகிறேன்றபடியாக அந்த பிளானோட சேர்த்து நானுமே வந்துட்டேன். என்னதுக்கு ஃபஸ்ட்டாக போகிற ஒரு பயணத்தில் அலைச்சல் இருக்கக்கூடாது, தாமதம் இருக்கக்கூடாதுன்றக்காண்டி அப்படி ஒரு முடிவோடு எடுத்து வந்தாச்சு. பரவாயில்ல, அதுவுமே ஒரு நல்ல தீர்மானம் போல தான் கிடக்கு. இன்றைக்கு கொழும்பில் என்னெல்லாம் நடக்குதுன்றது வந்து இன்னும் ஒரு காணொலியில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸுகள் வந்து பண்ணணும். அதோட போகிறதுக்கு முதல் முன்னேற்பாடு ஒன்று பிரதானமாக ஒன்று செய்யணும். அதையும் நீங்கள் அப்படியோ பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த விடிய காலமே இதில் பாருங்க ஆட்டோவில் வச்செல்லாம் டீ போட்டு கொடுத்து கொண்டிருக்கணும். நானும் யோசிச்சு கொண்டு வந்தேன்னா எங்கடா கடை திறந்துக்கு வந்து எக்கச்சக்க பேர் வெளியில் நிற்கிறேன். எக்கச்சக்க கடைகளும் வந்து திறந்துருக்கு. இதில் ஒரு பேக்கரி திறந்துருக்கு. இது 24 மணியாளர் பேக்கரி நினைக்கிறேன். இதில் ஒரு காஃபி ஒன்று அடிப்போம். விடிய காலமே டீ இருக்குமான்னு பார்க்க வந்தால் இங்கே வந்து எல்லாம் படைச்சி விட்டுருக்கு. ஃபுல்லாக 24 மணியெல்லாம் வந்து இந்த கடை திறந்துருக்கும். கூடுதலாக வந்து நான் டீ விரும்பி இல்லை, இருந்தாலும் வந்து இப்படியான பயணங்களின் போது ஒரு இந்த நேரம் ஒரு பிடிச்சா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் ஆகும். நல்லா இருக்குது, நல்ல காஃபி ஒன்று. இப்படி ஒரு ரூமுக்கு போயிட்டு குட்டி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு விடிஞ்சிட்டு 8 மணிக்கு அதுக்கு பிறகு கொழும்பில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பாருங்கள். அதோட இன்றைக்கு இரவு முதல் முறையாக ஃப்ளைட்டில் போக போகிறோம். அந்த அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு நீங்களுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்தும் காணொலி பாருங்கள். அதை இந்த வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்தா தான் அந்த இணைப்பாக இருக்கும். அதோட நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் முதல் முறையாக எங்களுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன் நடுகளும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதை சொல்கிறோம்னா வந்து ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் திருப்ப நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட ஒரே ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெடுலும் அவங்க சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதுக்காண்டி நெடுலும் பண்ணாங்க. நீங்கள் ஏதாவது ஒரே ஒருக்கா பண்ணிங்கன்னா திருப்ப பண்ணிங்கன்னா திருப்ப அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். இந்த ரூமுண்ட விலையம் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து எதேர்ச்சியாக அவசரத்தில் புக் பண்ணினதான். கிட்டத்தட்ட 3 பேர் நிற்கிற ரூம். அந்த ஒரு ரூம் காட்டினேன் தானே, அதில் வந்து 3 பேர் நிற்கலாமாம். ஆனால் 8,500 8,200 சொச்சம் வருது. ஆனால் என்னென்னு சொல்கிறது, இப்போ நாங்கள் இதுக்கு முதலே காய்ச்சிருந்தால் வந்து நாங்கள் வந்தால் நெடுலும் ஃப்ளட்டில் அங்கால தாங்க நாங்களானே அந்த ஃப்ளட் எல்லாமே வந்து 12,000 ரூபா. அதுக்குள்ளே வெறும் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டோட வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது அவசரமாக ஒரு பயணங்கள் வரைக்க இப்படியான சில சிக்கல்களும் ஏற்படும். நாங்கள் முதலே பிளான் பண்ணியிருந்தால் அதுகளையும் வந்து தவிர்த்து கொள்ளலாம். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு விலையிலே இருக்கும். ஆனால் அவசரத்துக்கு நாங்கள் கொழும்பில் ரூம் தேட போனோம்னா வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் கொடுக்க வேண்டி இருக்குமென்றதையும் பயந்து கொள்ளணும். அதோட இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளவு செலவாகுது, இப்போ நாங்கள் போகிற நாட்டில் வந்து சாப்பாட்டுக்கு என்ன மாதிரி செலவாகுது என்ற சகல விஷயங்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். சந்திப்போம். குட் நைட், இல்லை குட் மார்னிங். காலை வணக்கம். எங்கே அனுப்பி ஒரு 5 வாடா. சரி, அடுத்த நாள் விடிஞ்சிட்டு சரியான வெக்கையாக இருந்த ரூம் ஏசி இல்லை, அதனால் உள்ள ஒரு வெக்கையாக இருந்தது. இருந்தாலுமே வந்து பரவாயில்ல. வெளியில் நல்ல பீச்சு நிறைய கொண்டு வர கொண்டு பார்த்தா ஃபுல்லாக கட்டுறங்கள் தான். சரி, இப்போ நாங்கள் இதில் வந்து வலிக்கிட்டு கொழும்பில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்ய போகிறோம்.
என்னென்னு அப்படியோ தொடர்ந்து பாருங்க. எங்கடி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம். அடுத்தடுத்த உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ நான் முதல் முடிக்கிறேன்னு நினச்சி நான் முடிக்கல. 2000 நித்திரையே வேற இல்லை. அங்கே போய் கோப்பி குடித்ததானே, கோப்பி குடித்த பிறகு நித்திரை வர்ற மாதிரியே இல்லை. அதனால் ஒரு அரை மத்தியானம் இல்லை. அப்படி விளம்பிட்டு எனக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொழும்புல போகிறோம்.